வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது டீடாக்ஸ் வாட்டர், கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பானம். ஸோ கழிவுகளின் தேக்கம் தான் நோய் என்று அப்படின்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த கழிவுகளை அகற்றுவது தான் நம் முதலில் செய்யக்கூடிய ஒரு குணமாகும், ஒரு முறையாகும். ஸோ இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு இந்த பானம் ரொம்ப மிக சிறந்த முறையில் உதவி செய்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கழிவுகள், அந்த கழிவுகளின் முதலே நான் சொன்ன மாதிரி கழிவுகளின் தேக்கம் தான் நமக்கு நோய் உருவாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். ஸோ இந்த கழிவுகள், இந்த டாக்ஸின்ஸ் எப்படி அக்யூமுலேட் நம்ம பாடியில் எப்படி அக்யூமுலேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ பலவித காரணங்களை சொல்லலாம். நாம் உண்ணக்கூடிய உணவுகள், நாம் குடிக்கக்கூடிய நீர், நாம் சுவாசிக்கும் காற்று, நமது சுற்றுச்சூழல் மாசு உள்ள நம்ம இந்த காற்றை சுவாசிப்பது, நமது பொல்யூஷன், ஸோ இதெல்லாம் பலவிதமான காரணங்கள் நமக்கு ஏற்படுகிறது. மேலும் மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவது மற்றும் கெமிக்கல் கலந்துள்ள உணவுகளை நாம் சாப்பிடுவதனாலும் நமது கழிவுகள் உடலில் தேங்கி விடுகிறது. இந்த கழிவுகளை இயற்கையாகவே நமது உடல் வெளியேற்றும் ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. அது எப்படி வெளியேற்றும் தன்மையை பெற்றிருக்கிறதுனா, நமது மலம், ஜலம் மற்றும் நமது வேர்வை மற்றும் நமது தோல், ஸ்கின், இதெல்லாம் மூலமாக நமக்கு கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. கழிவுகளை அகற்றுவதற்கு நாம் நமது உடலுக்கு மிக சரியான முறையில் ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். ஸோ என்ன ஒத்துழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த ஒரு பானத்தை, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பானத்தை தயாரித்து ஒரு 3 நாள் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு 3 நாட்களும் நீங்கள் ஒரு விரதம்னா சாப்பிடாமையே இருக்கிறது இல்லை விரதம். அதாவது நீங்கள் எந்த ஒரு மசாலா பொருட்களும் மசாலா பொருட்கள் சாப்பிடாமல், மேலும் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாமல், ஃபாஸ்ட் ஃபுட்டு, கலர்டு ஃபுட்டு, அது மேலும் ஜீரணமாகுவதற்கு ரொம்ப கடினமான உணவுகள், நான் வெஜிடேரியன், கறி, மட்டன், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாமல் மிக மிக எளிமையான மசாலா அதிகம் சேர்க்காத உணவுகளை நீங்கள் உடலுக்கு கொடுத்து இந்த பானத்தை நீங்கள் 3 நாள் குடித்து வந்தீர்களேயானால் ரொம்ப சுலபமாக, ஈஸியாக உடலில் தேங்கி இருக்கும் அந்த டாக்ஸின்ஸ், அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. ஸோ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்? இந்த பானத்தை தயாரிப்பதற்கு முதல் தேவை ஒரு லெமன், அதாவது 2 லெமன் தோலோடு எடுத்துக்கணும். லெமன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி. அது மட்டும் இல்லாமல் B5, B6, B2 இது போன்ற மற்றும் மினரல்ஸ், பொட்டாசியம், சோடியம், காப்பர், இது போன்ற பலவிதமான சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த லெமன். மேலும் இது ஒரு நேச்சுரல் கிளீன்சர், அது இயற்கையாகவே உடலை சுத்தப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது. எதனால் பார்த்தோம்னா, இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட், இந்த சிட்ரிக் ஆசிட்னால இயற்கையாகவே லெமன் நம்மளுடைய உடலை சுத்தப்படுத்தி கொள்ளும். ஸோ இது முதல் இன்கிரிடியன்ட் ஆகும். அடுத்தது இரண்டாவது இன்கிரிடியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா குக்கும்பர், அதாவது நமது வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் இட் இஸ் நமது உடலில் சேரக்கூடிய அந்த கெமிக்கல் டாக்ஸின்ஸ், இதுவும் உங்களுக்கு சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இது இந்த குக்கும்பர்லேயே அதிகமான விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் மினரல்ஸ், பொட்டாசியம், மேக்னீசியம், எல்லா விதமான சத்துக்களை உள்ளடக்கியது. இது நமது கெமிக்கல்ஸ், அதாவது நமது மாத்திரை, மருந்து, உணவில் சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை அகற்றக்கூடிய ஒரு பெரும் தன்மை இந்த குக்கும்பர் பெற்றிருக்கிறது. அடுத்ததாக பார்ப்பது மின்ட் லீஃப். இந்த மின்ட் லீஃப்ல பார்த்தீங்கன்னா அகைன் ரிச் இன் விட்டமின் ஏ மற்றும் சி. இந்த மின்ட் லீஃப் குட் ஃபார் வெரி டைஜஷன், நமது ஜீரண சக்திக்கு மிக உகந்ததாக கருதப்படுவது. அதனால தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே மின்ட் டீ குடிக்க சொல்றாங்க. டீல ஒரு 2 மின்ட் தலையை இலையை அதில் போட்டு அந்த டீயோ அல்லது ஹாட் வாட்டரில் மின்ட்டை போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கனாலும் குட் ஃபார் டைஜஷன். உங்களுக்கு அந்த ஹார்ட் பர்ன் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல், கேஸ், இந்த மாதிரி கேஸ்ட்ரிக், இந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 3 இன்கிரிடியன்ட், அதாவது லெமன், எலுமிச்சை மற்றும் உங்களுக்கு குக்கும்பர் மற்றும் உங்களுடைய மின்ட் லீஃப், இந்த 3 இன்கிரிடியன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எவ்வளோ எடுக்கணும்னா 2 லெமன், 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் 2 லெமனை ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. தோலுடன் ஸ்லைஸ் அல்லது ஜங்க்ஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க, தோலோடு கட் பண்ணிங்க. லெமனை கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டுருங்க. அடுத்தது உங்களுடைய
குக்கும்பர் தோலோட ஒரு ஆஃப் குக்கும்பர், எவ்வளோ குக்கும்பர் போடலாம் சார்னா ஒரு ஆஃப் குக்கும்பர் எடுத்துங்க. ஆஃப் குக்கும்பரை வந்துட்டு ஸ்லைஸ் தோலோட வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க, இல்லை ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ நம்மளுடைய மின்ட் லீஃபை வந்து ஒரு 12 மின்ட் லீஃப், ஒரு 12 முழுமையாக இருக்கக்கூடிய அந்த மின்ட் லீஃபை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் வாட்டரில் வந்து ஒரு லிட்டர் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எந்திரிச்சிட்டு நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறவங்களா வந்து ஆயில் புல்லிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாய்லெட் வர்றதா இருந்துச்சுன்னா உங்களுடைய காலை கடன் எல்லாம் முடித்து விட்டு நீங்கள் ஒரு தண்ணி, அதாவது எந்த எம்டி ஸ்டமக்குன்னா நீங்கள் தண்ணி அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாமா சார்பாங்க, தண்ணியும் வேண்டாம். முதல்ல வந்து இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு 1 லிட்டர் தண்ணி வந்து முழுமையாக குடிக்காதீங்க, அன்று நாள் முழுவதும் குடித்து கொண்டு இருக்கலாம். ஸோ எப்படி குடிக்கலாம்னா முதல்ல வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. அப்புறமா மத்தியானம் போய் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ இந்த 1 லிட்டர் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரே டைமில் 1 லிட்டர் தண்ணியும் குடிக்க வேண்டாம். ஸோ காலையில் எவ்வளோ முடியுமோ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம், அதாவது மத்தியானத்துக்குள்ளே 1 லிட்டர் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இந்த தண்ணியை வந்து இந்த டைமில் குடிச்சிட்டு இந்த 3 நாள் மட்டும் நான் சொன்ன முறையில், அதாவது இந்த எந்த விதமான கடின உணவுகள், டீப் ஃப்ரைடு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, கலர்டு ஃபுட்டு, வெளியில் கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டு எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் வந்து, அதாவது நான் வெஜிடேரியன் கடினமாக இருக்கக்கூடிய, ஜீரணத்திற்கு கடினமாக இருக்கக்கூடிய இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் ஒதுக்கிட்டு பியூர் வெஜிடேரியன் கஞ்சி மற்றும் சூப்பு அல்லது ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு எளிமையான உணவுகளை சமைத்து இந்த முறையில் நீங்கள் 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உங்களோடது நீர் மூலமாக வெளியேறும். அதாவது நமது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமாக, யூரின் மூலமாகவோ அல்லது வேர்வை மூலமாகவோ மிக சுலபமாக அந்த டாக்ஸின் உள்ளே இருக்க கட்டிகள் கூட உடைக்கப்பெற்று, ஏன்னா இந்த எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளே சேர்ந்திருக்கும் அந்த கட்டிகளை கூட உடைத்து அதை வந்து நமது யூரின் மூலமாக அல்லது கழிவுகள் வந்துட்டு வெளியேறும் முறையாக அந்த முறையில் வந்துட்டு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த பானம் வந்துட்டு, இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து மிக சிறந்த முறையில் உதவி செய்கிறது. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணலான்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை இந்த 3 டேஸ் பேக்கேஜ், இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த டீடாக்ஸ் கோர்ஸை, இந்த வாட்டரை வந்து நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தெரியும். அதே மாதிரி நோயுற்றவர்கள், நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு க்ரானிக் டிசீஸ் அல்லது ஏதோ ஒரு டிசீஸ், அக்யூட் டிசீஸ்லேயே வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வில் ஹெல்ப் யூ ஆக்சுவலாக. இந்த பானம் வந்து உங்களுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்கு மிக சிறந்த முறையில் உதவுகிறது. அதனால் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்றப்படும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் எந்த முறை சிகிச்சையானாலும் சரி, அதாவது நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து அலோபதி சிகிச்சையை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாலும், நீங்கள் எந்த சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த முறை வந்து ஒரு சிறந்த, ஒரு நல்ல வழியில் வந்து உங்களுக்கு நோய்களை அகற்றுவதற்கு வந்துட்டு இந்த பானம் வந்து மிக சிறந்த முறையில் உதவுகிறது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து உதவும் என நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.